அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசியினருக்கு குரு 2 இருக்கிறார், செவ்வாய் 3, 6ஆம் இடத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன், சனி, விரய ராசியில் ராகு, சுக்கிரன், புதன் இணைந்து உள்ளனர். ஆக மேஷ ராசியினருக்கு சற்று விரயங்கள் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் செவ்வாய், லாபஸ்தானமான 11இல் சனி, சூரியன் சஞ்சாரம் செய்வதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். மனதில் நினைத்ததை தாங்கள் செயல்படுத்துவீர். குரு 2இல் இருப்பதால் பல வரவுகள் அதிகரிக்கும். சேமிப்பை தாங்கள் தொடரலாம். உங்கள் தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமல்லாமல் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை தாங்கள் எளிதாக நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் நடைபெறும். தடங்கலான சுபகாரியங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு நடைபெறலாம். தொழிலில் திறமை வாய்ந்த வேலையாட்கள் இணைவதால் தொழில் சம்பந்தமான அனுகூலங்கள் தங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவது மட்டுமில்லாமல் உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர். பொருளாதார அனுகூலம் தரும். மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்களை பெறுவர். பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை ஈட்டிக் கொடுப்பர். சிலர் போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறலாம். உடன் பிறந்தவர்கள் மூலமாக சில ஆதாயங்கள் உண்டு. ஏனென்றால் 3ஆம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் ராசிக்கு 3இல் இருப்பதால் மனதில் தைரியம், மனோபலம் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி, அரசாங்க தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டாகும். சுக்கிரன் விரயத்தில் இருப்பதால், ஆனால் எப்படியோ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் புது வீடு, புது வாகனம் போன்ற அமைப்புகள் உருவாகலாம். சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் எளிதாக வெற்றிகரமாக முடியும். குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தரும். ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் கேது இருப்பதால் கடன்கள் அனைத்தும் அனைவரும் அந்த கேதுவை குரு பார்க்கிறார். ஒரு விசேஷம். வெளிநாட்டு செய்திகள் மகிழ்ச்சியை தரும். மேல் அதிகாரிகள் உங்கள் கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பர். ராகு விரயத்தில் இருக்கிறார். வீண் செலவு, அதிகப்படியான செலவு உண்டாகும். சூரியன் சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால் அது பகைமை இனம் என்பதால் சில சமயங்களில் மூத்த சகோதர உறவுகளுடன் சில சண்டை சச்சரவு வரலாம். தந்தை வழி உறவுகளில் கவனம் தேவை. சூரியன் சனி இணைந்து 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக இடத்தில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. தற்போது தங்களுக்கு பாதிப்பாக உள்ளது ராகு பகவான். கோவிலுக்கு சென்றால் துர்க்கையை வழிபடுங்கள். துர்காஷ்டமி அன்று துர்காஷ்டமி ஸ்தோத்திரத்தை தாங்கள் கூறலாம். கோவிலுக்கு சென்றால் மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.